வெள்ளைக்காளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு சென்னை அழைத்து வந்து கொண்டிருந்த போது போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெள்ளைச்சாமி. வணக்கம் வெள்ளைச்சாமி. விவரம் அதாவது பிரபல பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி காளி ஒரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக சென்னையிலிருந்து புதுக்கோட்டைக்கு அழைத்து செல்கிறார்கள். மீண்டும் புதுக்கோட்டை டு சென்னைக்கு அழைத்து வரும்போது பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை பிரிவு சாலை அருகே குற்றவாளி காளி மற்றும் காவலர்கள் அங்கு உள்ள உணவகத்தில் உணவு அருந்த செல்கின்றனர். இந்த நேரத்தில் 2 கார்களில் வந்த மர்ம நபர்கள் 15 பேர் சம்பந்தப்பட்ட காவல் வாகனத்தில் நாட்டுக்குள் வெடிகுண்டை வீசுகின்றனர். இதில் 2 போலீசார்கள் காயமடைந்துள்ளனர். மருதபாண்டி என்பவரும் விக்னேஷ்குமார் என்பவரும் காயமடைந்து பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குற்றவாளி காளியை காப்பாற்றுவதற்காக தப்பிக்க முயற்சி செய்வதற்காக நடந்ததா அல்லது காளியை கொல்வதற்காக சதி திட்டம் நடந்ததா என்பது குறித்த விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் நடந்த இடத்தை திருமாந்துறை கைகாட்டி பகுதியில் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா நேரில் விசாரணை செய்து வருகின்றார். விவரங்களுக்கு நன்றி துரைசாமி.